என்றால் மௌத்தா போனதற்கு பின்னால் அவங்களுடைய முசீபத்து அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட பக்கத்து கபர்களையும் சும்மா விடாது. தொழுகைதான் யாரு முஸ்லிம் யாரு காபீர் என்பதை தீர்மானிக்கிறது. தொழுகை அப்படியான ஒருத்தருக்கு உங்களோட பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்காது. தொழுகையில மட்டும்தான் கொஞ்சம் பொடுபோக்கு, இவனை விட பெரிய பாவி யாரும் வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்து தொழாமல் இருந்தவர்கள் தொழுதவர்கள் பின்னால போய் பாதுகாப்பு கொடுக்க, தொழாதவர்கள் உங்களோடு வந்து சேர்ந்து தக்பீர் கட்டட்டும். ஸலவாத்தில் ஹம்ஸ் பின் நஹ்ரில் ஜாரி அலா பாபில் முஸ்லிம் யக்தஸிலு குல்ல யௌமின் ஹம்ஸ மர்ராத் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, இந்த 5 நேர தொழுகையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை உயர்ந்த தாபிஊன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் குறித்த நேரத்திலே இறைவன் இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்கள், எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை அவனை வணங்குவதற்காக வேண்டி மாத்திரமே படைத்திருக்கிறார். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியே தவிர வேறெந்த நோக்கத்திற்காகவும் நான் படைக்கவில்லை என்பதை ஆணித்தரமான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே மனிதர்களாகிய எங்களையும் ஜின்களையும் படைத்த நோக்கத்தை பற்றி சொல்லுகிறார். இபாதத்திலே ஆக முக்கியமானது தீனுல் இஸ்லாத்தின் இபாதத்துகளிலே தீனுடைய தூண் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு வணக்கம் இருக்குமாக இருந்தால் அது ஒவ்வொரு முஸ்லிமும் பேணி நிறைவேற்ற வேண்டிய ஐங்கால தொழுகை மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த தொழுகையை தொழாதவர் பயங்கரமான எச்சரிக்கைகளுக்கு அவர் ஆட்படுத்தப்படுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு ரொம்ப பயங்கரமான எச்சரிக்கைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த தொழுகையை பற்றிய குர்ஆன் நிறைய இடத்திலே பேசுகிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய துஆ இப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ் வ மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக நீ என்னை ஆக்கிவிடு. அது மாத்திரமல்ல, என்னுடைய மௌத்தோடு அந்த தொழுகைக்கு முற்றுப்புள்ளி வந்துவிடக் கூடாது. நான் பெற்றெடுக்கின்ற என்னுடைய பரம்பரையையும்
அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பரம்பரையாகவே நீ ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய பழக்கமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவுடைய பரக்கத்தினால் கிடைத்தவர்கள் தான் எங்களுக்கு தெரியும் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சூரத்து மரியமிலே சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு உண்மையாளராக இருந்தார், ஒரு ஹக்கான சத்தியமான நபியாக இருந்தார். அது மாத்திரமல்ல, வகான யக்முர் அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, தொழுகையை தானும் நிறைவேற்றியவர்களாக மாத்திரமல்லாமல் தன் குடும்பத்தினர்களுக்கும் தொழுகை, ஜகாத் இந்த இரண்டு கடமைகளையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளை பிறப்பிப்பவராகவும் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்களாம், அல்லாஹ் எனக்கு நுபுவத்தை நான் சிறுபிராயம் இருக்கின்ற பொழுதே எனக்கு அருளி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வஅௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, இந்த உலகத்தில் நான் உயிர் வாழுகின்ற காலமெல்லாம் தொழுகையையும் ஜகாத்தையும் சரியாக நிலைநாட்டி நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு வசியத்தாக அவன் புத்திமதி சொன்னான் என்பதை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி ஒவ்வொரு நபிமார் தொழுகையோடு இருக்கின்ற தொடர்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்துகிறார். அந்த வரிசையிலே இறுதியாக வந்துவிட்ட வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டத்திலே ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வ கும் மினஸ் ஸாஜிதீன், உமது ரப்புடைய புகழை நீர் துதிப்பீராக, அது மாத்திரமல்ல தொழக்கூடியவர்களோடு சேர்ந்து, சஜதா செய்யக்கூடியவர்களோடு இணைந்து, சுஜூது செய்பவர்களோடு சேர்ந்து நீர் சுஜூது செய்யக்கூடியவராக இருப்பீராக என்று நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தோம். வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாஹ் வஸ்தபிர் அலைஹா, உங்களுடைய குடும்பத்தையும் தொழுமாறு ஏவுங்கள். அது மாத்திரமல்ல, அந்த தொழுகையை நிலைநிறுத்துகின்ற விடயத்திலே நீங்களும் பொறுமையோடு செயல்படுங்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த தொழுகையை பற்றி புத்திமதி சொல்லி இருக்கிறான் என்பதை குர்ஆனிலே இவ்வாறாக பல எண்ணிலடங்காத வசனங்களின் மூலம் இந்த தொழுகைக்கும் நபிமார்களுக்கும் இருந்த தொடர்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்துகிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை பற்றி ஏராளமான ஹதீஸுகளை சொல்லி இருக்கிறார்கள். ஷப்பஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிஹி ஸலவாத்தில் ஹம்ஸ் பின் நஹ்ரில் ஜாரி அலா பாபில் முஸ்லிம் யக்தஸிலு குல்ல யௌமின் ஹம்ஸ மர்ராத், சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, இந்த 5 நேர தொழுகையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுடைய வீட்டு வாசலில் ஓடுகின்ற ஒரு நதியிலே இரவு பகலாக ஒரு மனிதன் 5 நேரம் குளித்தால், தன்னுடைய வீட்டு வாசலினால் ஓடுகின்ற ஒரு ஆற்றினிலே 5 தடவை நாளொன்றுக்கு ஒரு மனிதன் குளித்தால் அந்த மனிதனுடைய உடம்பில் எப்படி அழுக்கு இருக்காதோ, பரிசுத்தமான ஒரு உடம்பாக அந்த உடம்பு ஆக்கப்படுமோ, அதே மாதிரி 5 நேர தொழுகையை ஒரு முஸ்லிம் பேணுதலாக தொழுகின்ற பொழுது அவனுடைய ஆத்மா பாவ கரைகளை விட்டு பரிசுத்தம் அடைகிறது. எப்படி நாளொன்றுக்கு 5 தடவை குளிக்கின்ற மனிதன் சுத்தமாக இருப்பானோ, அது மாதிரி அவருடைய ஆத்மா நஃப்ஸ் சுத்தம் அடைகிறது என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 5 நேர தொழுகையை சுபகை நாம் எடுத்துக்கொண்டால் மனிதன் தன்னுடைய பகல் பொழுதை அந்த 2 ரக்அத் சுபகுடைய தொழுகையை கொண்டு ஆரம்பிக்கிறான். அதை தொழுதால் ஒரு இனம் புரியாத ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம், ஒரு சுறுசுறுப்பு, வாழ்க்கையிலே ஒரு பரக்கத், அந்த காலை பொழுதிலே ஒரு பரக்கத். எத்துணை வேலைகளை செய்துவிட்டு பார்த்தாலும் அப்பொழுதுதான் 7:30 மணியாக இருக்கு. ஆனால் சுபகு தொழுகாமல் தூங்கிய முசீபத் இருக்கிறது, அது வளமையாக தொழாமலே இருப்பவருக்கு அது புரியாது, அது தெரியாது. வளமையாக தொழுகின்ற ஒரு மனிதர் ஏதாவது தற்செயலாக ஒரு தகுந்த காரணத்தோடு ஒரு களைப்பு மிகுதியின் காரணத்தினாலோ அல்லது வேறு தூக்க மிகுதியின் காரணத்தினாலோ அந்த தொழுகை ஒரு நாள் தவறிவிட்டால் அவர் படுகின்ற அவஸ்தை, அந்த நாளுடைய முசீபத்
அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்கள், ஒவ்வொரு முஸ்லீமும் அந்த பகல் பொழுதை இந்த ஃபர்தான அந்த ஃபஜ்ருடைய 2 ரக்காத் தொழுகையை கொண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது அதிலே பரக்கத் இருக்கிறது. அந்த 2 ரக்காத் தொழுகையுடைய பரக்கத்தினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதற்கு பின்னால் வருகின்ற துஹர், அதற்கு பின்னால் வருகின்ற அஸ்ர், இந்த தொழுகைகளை தொழுகின்ற பொழுது இடைப்பட்டு செய்கின்ற சகல பாவங்களும், சிறிய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகின்றன. மக்ரிபுடைய தொழுகை வந்துவிட்டால் ஹுவ வித்ருல் யௌம், எப்படி இரவிலே நாம் வித்திர் தொழுகையை தொழுகிறோமோ, பகலுடைய ஒரு வித்திர், அது மக்ரிபுடைய தொழுகை, அது ஃபர்தான தொழுகை. அந்த தொழுகையை தொழுவதன் மூலம் ஒரு முஸ்லிம் தன்னுடைய இரவை ஆரம்பிக்கிறார். பகலை ஆரம்பிப்பதும் ஒரு தொழுகையின் மூலம், இரவு ஆரம்பிக்கப்படுவதும் ஒரு தொழுகையின் மூலம். பகலை ஆரம்பிக்க ஃபஜ்ர் தொழுதால் அந்த பகல் பொழுது எப்படி பரக்கத்தான பொழுதாக மாறுகிறதோ, இரவை ஆரம்பிக்கின்ற பொழுது மக்ரிபை தொழுதால் அந்த இரவு பரக்கத்தான ஒரு இரவாக மாறுகிறது. மாத்திரமல்ல, அஸ்ருக்கும் மக்ரிபுக்கும் இடையிலே அவனால் நிகழ்ந்த தவறுகள், சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. இஷாவுடைய தொழுகையை தொழுதால் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட அந்த நடந்த பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகின்றன. எனவே நாளொன்றுக்கு இந்த 5 நேர தொழுகையை ஒரு மனிதன் தொழுது முடிக்கின்ற பொழுது அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனாகவே இருக்கிறார். அவன் இரவு நித்திரைக்கு செல்லுகின்ற பொழுது சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் ஒரு பரிசுத்தமான ஒரு அமைப்பிலே அவன் இரவு நித்திரைக்கு செல்லுகிறார். அந்த நித்திரையிலே அவனுடைய உயிர் பறிக்கப்பட்டாலும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாகத்தான் இருப்பான். எனவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுக்கு பின்னால், இஷா தொழுகைக்கு பின்போ, உணவருந்தியதற்கு பிறகு வீணான பேச்சுக்களில் ஈடுபடுவதை தடுத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவன் படுக்கைக்கு செல்லவே. கண்ணியமான கனவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இந்த தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 நேர தொழுகைகளை இப்படி வைத்திருப்பது மனிதர்களை பரிசுத்தமாக்குவதற்குத்தான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்கும் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறதை, பாவங்களை அவனை பொறுத்தவரைக்கும் அது மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கும். இப்படி ஒரு மனிதன் சுத்தமாக அவனை ஆக்குவதற்காக இந்த தொழுகையை பேணுவதே ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய 2வது அம்சம், எந்த அல்லாஹ் தொழுகையை விதியாக்கி இருக்கிறான், இபாதல்லாஹ் இன்னல்லதி ஃபரத அஸ்ஸலவாத்தில் ஹம்ஸ் கத் அவுஜப லஹல் ஜமாஅ வ அமர பிபினாஇல் மசாஜித் லிஇகாமத்திஹா. ஃபுகஹாக்கள் எழுதுகிறார்கள், 5 நேர தொழுகையை விதியாக்கிய அல்லாஹுதான் அந்த தொழுகை எங்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் டிசைட் பண்ணி இருக்கிறார். அவன் முடிவெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் மஸ்ஜிதுகள் கட்டப்பட வேண்டும் என்று அவன் ஆர்வமூட்டி இருக்கிறார். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூது செய்கின்ற, தொழுகின்ற ஒரு இல்லத்தை கட்டுகிறாரோ, சுவர்க்கத்திலே அல்லாஹ் அவனுக்கு ஒரு மாளிகையை கட்டுகிறார். சுவர்க்கத்திலே அல்லாஹ் அவருக்கு ஒரு மாளிகையை கட்டுகிறார். சுப்ஹானல்லாஹ். தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு 10 வருட பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா வாழ்க்கையில் ஹிஜ்ரி 9வது வருஷம்தான் ஒரு லாம்பு பத்த வைக்கப்பட்டது. அதை ஏற்பாட்டை செய்தவர் தமீமுத்தாரி ரலியல்லாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டார். யார் இந்த ஏற்பாட்டை செய்தது என்று கேட்டார். எல்லோரும் தயங்கி விட்டார், எல்லோரும் பயந்து விட்டார். ஏதாவது தப்பாக செய்து விட்டோமோ, ஏதாவது தவறுகள் நடந்து விட்டதோ, பள்ளிவாசலுக்குள்ளே விளக்கு ஏற்றி விட்டோமோ என்றெல்லாம் கலங்கி கொண்டிருந்த நேரத்திலே தயக்கத்தோடு கை உயர்த்திய தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை முன்னால் வரவழைத்து தோள் புஜத்திலே தட்டி கொடுத்து, திருமணம் முடித்து கொடுக்கிற வயசிலே எனக்கு ஒரு குமரி இருந்தால் நீ செய்த இந்த சேவைக்காக உனக்கு நான் அவளை திருமணம் செய்து தந்திருப்பேன் என்று தட்டி கொடுத்தார்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய முதுகிலே. என்றால் ஒரு பள்ளி வாசலுக்கு ஏதாவது தொழுகைக்கு வருபவர்களுக்கு செய்கின்ற அந்த பணி இருக்கிறதே, அந்த ஹிதுமா இருக்கிறதே, அந்த சதகா இருக்கிறதே, அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. என்றால் ஏன், எதற்கு? அல்லாஹுடைய தொழுகை கூட்டாக, ஜமாஅத்தாக அந்த இறை இல்லங்களிலே தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது அல்லாஹுடைய தீர்க்கமான முடிவு. ஜமாஅத் தொழுகைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் அவனால் அந்த தொழுகையை விட முடியாது என்பதை எங்களால் புரிந்து கொள்ளலாம். கிதாபுகளை பிரட்டினால், ஹதீசுடைய கிரந்தங்களாக இருக்கட்டும், சிக்குடைய கிதாபுகளாக இருக்கட்டும், தொழுகையுடைய பாடத்தை புரட்டினால் எல்லாமே தொழுகையோடு தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது.
தொழுகை எப்படி வர வேண்டும் என்ற பாடத்திற்கு பின்னால் நோயாளி எப்படி தொழ வேண்டும், ஸலாத்துல் மரீத், ஒரு நோயாளி தன்னுடைய தொழுகையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது மனிதனுக்கு ஏற்படுகின்ற அடுத்த ஒரு தேவைதான் பிரயாணம், ஸலாத்துல் முஸாஃபிர், ஸலாத்துல் முஸாஃபிர், ஒரு பிரயாணி பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுது அந்த தொழுகையை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், நின்று தொழ முடியாதவர் அந்த தொழுகையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையில் வெற்றி தொழுகையோடு தான் பிணைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவையான காலத்திற்கும் நேரத்திற்கும் மழை பொழியாமல் வறட்சி ஏற்பட்டிருக்கிறதா, ஸலாத்துல் இஸ்திஸ்கா, மழை தேடி அந்த தொழுகையில் தான் அதற்கும் தீர்வு இருக்கிறது. ஸலாத்துல் குசூ, ஸலாத்துல் ஹுசூ, உங்களுக்கு சூரியன் கிரகம் ஏற்பட்டு விட்டதா, சந்திர கிரகணம் ஏற்பட்டு விட்டதா, உலக சுழற்சியிலே திடீரென்று பயங்கரமான மாற்றங்கள் வருகிறதா, தொழுகை தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேவை. தொழுகை கபறு வெளிச்சமாக்குறது மட்டுமல்ல, தொழுகை சிராத்துடைய பாலத்தில் லேசாக கடக்கக்கூடிய ஏற்பாட்டை செய்வது மாத்திரமல்ல, கியாமத்திலே கேட்கப்படுகின்ற முதல் கேள்வி அதற்கு சரியாக பதிலளித்தால் அதற்கு பின்னால் எல்லாமே சரியாகும் என்பதை கியாமத்தோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு சாதாரண சமாச்சாரம் அல்ல. இந்த உலக வாழ்க்கை மேலோங்க வேண்டுமா, தொழுகை, துஆ. கண்ணியமான கண்வான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக நாம் எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அதை தொடர்ந்து வைக்க வேண்டும். எங்களுக்கென்று ஏதாவது பிரச்சனைகள், தொல்லைகள், எங்களுக்கு யாராவது அநியாயம் இழைத்தால் குனூத் ஓதுவோம். அந்த குனூத்துடைய பிரதிபலனை அதிசீக்கிரமாக இந்த உலகத்திலே நாம் கண்டு வருகிறோம். யார் அநியாயம் செய்தாலும் அவர்களுக்குரிய தண்டனை இறங்குவதை நாம் எங்கட அனுபவத்திலே நாம் ஒன்றொன்றாக பேர் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அநியாயமாக இறை நம்பிக்கையாளர்கள் மீது கை வைத்தால் அவர்கள் ரொம்ப பயங்கரமான தோல்விகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையை நாம் ஆனந்தமாக கண்டுகளித்திருக்கிறோம். ஆனால் எங்களை சூழ இருக்கின்ற பல நாடுகளில் பல தசாப்தங்களாக அடிபட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள். அல்லாஹுடைய உதவியை அவர்களால் காண முடியாமல் இருக்கிறது என்றால், கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏதோ ஒரு வகையிலே அல்லாஹுடைய அருள் பார்வை இந்த நாட்டு முஸ்லிம்களின் மீது இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவு விடயங்களை நாம் துஆவின் மூலமாக சாதித்திருக்கிறோம். இந்த நிலை மாறிவிடக் கூடாது. அல்லாஹுடைய மஸ்ஜிதுகள் பால்பட்டு விடக்கூடாது. ஜமாத்துடைய தொழுகையுடைய முக்கியத்துவத்தை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையுடைய வகைகளை நான் வகைப்படுத்தினேனே, அதிலே ஒன்று இருக்கிறது ஸலாத்துல் ஹவுஃப். பயங்கரமான நிலைமைகளில் எப்படி தொழுகையை நிறைவேற்றுவேன். ஒரு யுத்த காலம் நடந்து கொண்டிருக்கிறது, எதிரிகளோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையிலே தொழுகைக்குரிய நிலைமை என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எதிரி வாள் எடுத்துக்கொண்டு வந்து அந்த காலத்திலே யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது நேருக்கு நேராக மோதல் நடைபெறும். இந்த மாதிரி இப்பொழுது மாதிரி கோழைத்தனமான வான்வெளி தாக்குதல்கள் எல்லாம் அங்கு கிடையாது. முரசு கொட்டுவார்கள் யுத்தத்திற்கான அழைப்பு. நாம் தயாராகிவிட்டோம், நீங்களும் தயாராகும். இந்த மாதிரி நேருக்கு நேர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. லுஹருடைய தொழுகையை இன்னும் தொழுது கொள்ளவில்லை, யுத்தம் முடிந்த பாடும் இல்லை. இன்னும் 10 நிமிடத்திலே தொழுகை கலாவாகிற நிலை இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் அல்லாஹ் எங்கேயாவது எங்கட புத்தி என்ன சொல்லும் தெரியுமா? அட தொழுகையை எப்பயாவது தொழுது கொள்ளலாம். முதலாவது உசுறு முக்கியம் அல்லவா? முதலாவது இஸ்லாமியர்களின் இருப்பு முக்கியம் அல்லவா? எனவே உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முட்டாள்தனமாக இந்த நேரத்தில் தொழுது கொண்டிருக்கலாமா? எனவே இந்த நேரத்தில் தொழுகை தேவையில்லை, அதை கலா செய்து கொள்ளலாம். முதலாவது யுத்தத்தை முடித்து விடுங்கள் என்றுதானே சொல்ல வேண்டும். ஆனால் அல்லாஹ் அந்த அனுமதியை தரவில்லை. நீங்க உட்கார்ந்து நின்று நிதானமாக நியத்து வைத்து அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் நிதானமாக அந்த தொழுகையிலே ஆடாமல் அசையாமல் நின்று தொழ வேண்டாம். அல்லாஹ் சலுகை தந்திருக்கிறார். அப்படி தொழ வேண்டிய அவசியம் இல்லை. யுத்தம் செய்து செய்து தொழுது கொள்ளும். சுஜூதுக்கு போய் நெற்றியை தரையில வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ருக்குவுக்கு கொஞ்சம் தலையை குனித்து, அதை விட கொஞ்சம் சுஜூதுக்கு தலையை குனித்து, ருக்குவுடைய சுஜூதுடைய நியத்தை மனசிலே வைத்து யுத்தம் செய்து செய்து நீங்கள் அந்த தொழுகையை எப்படி முடியுமோ அப்படி நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அதிலேயும் கூட யுத்த களம் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பார். பகல் போசனத்திற்கு ஓய்வெடுக்கிறார்.
காபிர்கள் முன்னால் இருக்கிறார்கள், எதிரிகள் முன்னால் இருக்கிறார்கள், நாங்கள் இப்படி அவர்களுடைய திசையிலே இருக்கிறோம், தொழுகையுடைய நேரம் வந்து விடுகிறது. குர்ஆன் ஆயத்தாக அல்லாஹ் இறக்குகிறான் பாருங்கள். وَإِذَا كُنْتَ فِيهِمْ فَأَقَمْتَ لَهُمُ الصَّلَاةَ யுத்த காலத்திலே நபியே நீங்களும் அவர்களோடு இருக்கிறீர்கள், தொழுகைக்காக இகாமத்து சொல்லப்பட்டால் فَلْتَكُنْ طَائِفَةٌ مِنْهُمْ مَعَكَ وَلْيَأْخُذُوا أَسْلِحَتَهُمْ. ரெண்டு குரூப்பா பிரிக்க வேண்டும். படையினரை ரெண்டு கூட்டத்தினர்களாக பிரித்து ஒரு கூட்டம் உங்களோடு முதல் ரக்காத்தில் சேர்ந்து தொழட்டும். நீங்கள் தக்பீர் கட்டி ஜமாத், அங்கேயும் ஜமாத்து தொழுகை, அதைத்தான் சொல்லவர். எங்கே? உல்லாச பயணத்தில் அல்ல, யுத்த களத்தில். முன்னால் ஏந்திய உருவிய மாலோடு காபீர்கள் இருக்கிறார்கள், எதிரிகள் இருக்கிறார்கள். கொஞ்சம் கண்டையர்ந்து விட்டோம் என்றால், கொஞ்சம் கவனமிழந்து விட்டோம் என்றால் கழுத்து போய்விடும். அவ்வளவு தூரத்தில் இருக்கிறார். தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டது. குர்ஆனிலே தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறார். ரெண்டு குரூப்பா பிரிக்க வேண்டும். ஒரு குரூப் உங்களுக்கு பாதுகாவல் தந்து கொண்டிருக்கும், ஒரு குரூப் உங்களோடு சேர்ந்து இஹ்ராம் தக்பீர் கட்டி முதல் ரக்காத்தை தொழட்டும். ஃபல்யஹுது அஸ்லிஹத்தஹும். இது ஆக விசேஷமான விஷயம். ஏந்திய வாளை தொழும் வரைக்குமாவது பக்கத்திலே வைப்பதற்கு அனுமதி கிடையாது. ஏந்திய வாளோடு தான் நிற்க வேண்டும். நீங்க அங்கு தக்பீர் கட்ட வேண்டிய அவசியம் அல்ல, உருவிய வாளோடு தான் இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அதை வைத்து விட்டு எடுக்கிற கெப்ல கூட காபிர்கள் வந்து உங்களை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக. ஃபயமீலு அலைக்கும் மைலத்தன் வாஹிதா, ஒரே அடியா பாய்ந்து அவர்கள் உங்களை துவம்சம் பண்ணி விடுவார்களோ, அப்படி நடக்கக்கூடாது. கிடைக்கிற கெப்ல நீங்க தொழ வேண்டும், அதுவும் ஜமாத்து. அந்த ஒரு ரக்காத் தொழுது இமாம் அவர்கள் அங்கு தொழுகையை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுது கொள்ளலாம் போர்க்களங்களிலே. அப்படியே இரண்டாவது சுஜூதில் இருந்து 2வது ரக்காத்துக்கு இமாம் வந்ததற்கு பின்னால் முதலாவது ரக்காத்துல இமாமை பின்பற்றியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் முஃபாரக்காவுடைய நிய்யத்தை வைத்து அவர்களுடைய 2வது ரக்காத்தை அவர்கள் தனியாக தொழுது முடித்துக் கொள்வார். அப்ப இமாம் 2வது ரக்காத்து நிலையிலே இருப்பார். மௌமும்கள் தனியாக ருக்கு செய்து அந்த ரக்காத்தை முடித்து சலாம் கொடுத்து விட்டு அவர்கள் எழும்பி விடுவார். அவர்கள் எழும்பியதற்கு பின்னால் குர்ஆன் சொல்லுகிறது, ஃபைதா சஜது ஃபல்யகூனு மின் வராஇக்கும். முதலாவது உங்களோடு சேர்ந்து தொழுதவர்கள் தனியாக தொழுதுவிட்டு அவர்கள் காவலுக்கு பின்னால் போய்விடட்டும். வல்தக்தி தாயிஃபத்துன் உஹ்ரா லம் யுஸல்லு ஃபல்யுஸல்லூமா. உங்களோடு தொழாதவர்கள் இருக்கிறார்களே, இந்த முதல் கூட்டத்தினர் தொழுகையை முடிக்கும் வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்து தொழாமல் இருந்தவர்கள், தொழுதவர்கள் பின்னால போய் பாதுகாப்பு கொடுக்க, தொழாதவர்கள் உங்களோடு வந்து சேர்ந்து தக்பீர் கட்டட்டும். அப்ப இமாமுக்கு 2வது ரக்காத், மௌமுங்களுக்கு 1வது ரக்காத். அப்ப 2வது ரக்காத்துல இமாம் என்ன செய்வார்? அத்தஹியாத்துல வந்து உட்காருவார். அவர் அத்தஹியாத்தில் வந்து உட்கார்ந்ததற்கு பின்னால் அந்த மௌமும்கள் தங்களுடைய 2வது ரக்காத்துக்காக எழும்புவார். எழும்பி அந்த 2வது ரக்காத்தை முடித்து அத்தஹியாத்திற்கு வந்து அந்த அத்தஹியாத்திலே அமர்ந்து அந்த அத்தஹியாத்தையும் ஓதி முடிக்கும் வரைக்கும் இமாம் சலாம் கொடுக்காமல் இருப்பார். இவர்கள் அத்தஹியாத் ஓதி முடிந்தது என்ற சைக்கினை இமாமுக்கு தெரிந்துவிட்டால் அவர் சலாம் கொடுப்பார். அவர்களை சேர்ந்த அந்த 2வது கூட்டத்தினர்களும் சலாம் கொடுப்பார்கள் என்றால் அந்த கட்டத்திலும் முதலாவது தொழுதவர்களுக்கு தொழுகையின் ஆரம்பம் இமாமோடு கிடைக்கிறது, 2வது வந்து சேர்ந்தவர்களுக்கு தொழுகையின் முடிவு சலாம் கிடைக்கிறது. அந்த நேரத்திலும் கூட ஜமாஅத்தை விட்டுவிடக் கூடாது என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. என்றால் பள்ளிவாசல் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது, மலை தூத்தலாக இருக்கிறது, கொஞ்சம் தலைவலி மாதிரி இருக்கிறது, நான் பள்ளிவாசலுக்கு போய் பழக்கம் இல்லையே, இப்பொழுது நான் பள்ளிவாசல் போய் தக்பீர் கட்டினால் என்னை என்ன ஏது என்று பார்ப்பார்களோ, ரமலான் வந்தா மட்டும்தான் நான் பள்ளிவாசலுக்கு போவேன், மௌத்து வரைக்கும் அதே பழக்கத்தை நான் வச்சுக்கிறேன் என்றிருந்தால் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்லப்போம்? வீட்டிலே தொழுபவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? ஃபுகஹாக்கள் தெளிவாக எழுதுகிறார்கள், அவர்கள் முனாஃபிகீன். வீட்டிலே தொழுபவர்கள் தொழாதவர்கள். ஏன்னா முனாஃபிகீன்கள் தான் சஃப்புக்கு வந்து நிற்க மாட்டார். இறுதியாக வீட்டிலேயும் தொழாமல் இருப்பவர்கள், வீட்டிலேயும் தொழாமல் இருப்பார்கள், பள்ளிவாசலுக்கும் வருகிறார்கள் இல்ல, ஜும்மாவுக்கும் அவர்கள் வராமல் இருக்கிறார்கள். இந்த தாரிக்க ஸலாஹ் முத்தஅம்மிதன் காஃபிரும் பில்லாஹ், அவர் காஃபிர். குஃப்ருக்கும் இஸ்லாத்திற்கும் மத்தியில் உள்ள பிரிவினையே தொழுகைதான். அந்த தொழுகை தான் யாரு முஸ்லிம் யாரு காபீர் என்பதை தீர்மானிக்கிறது. தொழுகை இருந்தால் முஸ்லிம், தொழுகை இல்லை என்றால் காஃபிர். தொழுகை இல்லை என்றால்
காஃபிர் கிதாபில் எழுதுகிறார், யுஆமலு முஆமலத்தல் குஃபார், இறை நிராகரிப்பாளர்கள் நடாத்தப்படுவது மாதிரிதான் முஸ்லிம்கள் அவர்களை நடாத்த வேண்டும். லா துக்கல் தபீஹத்துஹு, அவன் கையால அறுக்கப்பட்ட குர்பான் இறைச்சி சாப்பிட்டுறாதீங்க. யார் அறுக்குறேன்னு பாரு. சில இஸ்லாமிய கிராமங்கள்ல இன்றைக்கு முஅத்தின் சாப்பிட்டா மாட இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அந்த இறைச்சி அப்படி ருசியாக உள்ளது. தொழாதவன் கையால அறுத்த இறைச்சியை சாப்பிடாதீங்க. வலா யுஸவ்வது மின் பனாத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம் பொம்பளை பிள்ளைகளை அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற மாதிரி. மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கிற நேரம் ஒரு பாவம் இல்ல மாஷால்லா, தொழுகையில மட்டும்தான் கொஞ்சம் பொடுபோக்குண்டா, இவனை விட பெரிய பாவி யாரும். அப்படியான ஒருத்தருக்கு உங்களோட பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்காதே. வலா எரிசு மின் கரீபிஹில் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மௌத்தா போனா அவருடைய அனந்தரம் அவருக்கு பங்கீடு செய்து கொடுக்க முடியாது. கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் உங்களுடைய கோபத்தை நீங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். உங்களை விட்டும் நீங்கள் அவர்களை தூரமாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். வைதா மாத்தமின் கைரி தௌபத்தின், தௌபா இல்லாமல் அதே நிலையில் அவனுக்கு மௌத்து வந்து விட்டால் லா யுகசல் வலா யுஸல்லா அலை, அவனை யாரும் போய் குளிப்பாட்டவும் கூடாது. முஸ்லிம்கள் அடக்கம் செய்யப்படுகிற கபிரிஸ்தானிலே அவனை அடக்கம் செய்யவும் கூடாது. அது மாத்திரமல்ல, வலா யுதுஃபனு ஃபீ மகாபில் முஸ்லிமீன் ஃபஹதரூஹும் வத்தஹிதுஹும் அஅதா வலா துவாக்கிலூஹும், அவர்களை எதிரிகளாகவே பார்க்கவே, எதற்கும் அவர்களை அழைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷன்களுக்கு, விருந்தோம்பல்களுக்கு நீங்கள் அவர்களை அழைத்து அவர்களோடு சேர்ந்து சாப்பிடக்கூடாது. வலா துஜாலிசூஹும், அவர்களோடு சேர்ந்து அமரக்கூடாது. வலா யதுகுலு புயூத்தக்கும், சாப்பிடுறதே உட்கார்வதல்ல, உங்கள் வீடுகளுக்குள்ளால் அவர்களை அனுமதிக்கவும் கூட. அவ்வளவு மோசமானவர்கள் தான் இந்த தொழுகை இல்லாதவர்கள். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த விடயத்தை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். இதே மாதிரி ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவரோடு சேர்ந்து சாப்பிடாதீங்க, அவரை வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க என்றால் மௌத்தா போனதற்கு பின்னால் அவங்களுடைய முசீபத்து அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட பக்கத்து கபர்களையும் சும்மா விடாது, தாக்கிவிடும் என்பதற்காகத்தான் முஸ்லிம்களுடைய மையவாடியில் அடக்கம் கூட செய்யக்கூடாது என்று வந்திருக்கிறது. இன்னும் பல எச்சரிக்கைகள், இது போதும் என்று நினைக்கிறேன். இதற்கு பின்னாலும் ஒரு மனிதன் தொழுகையை விடுவதாக இருந்தால் அவனை போன்ற பிடிவாதக்காரர் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். வீட்டிலே தொழுவதல்ல, மஸ்ஜிதிலே தொழவே. அல்லாஹ் தந்திருக்கின்ற நியமத்துகளை நாம் அதற்கு நன்றியுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். எனவே இப்படி சிறார்களை தொழுகையுடைய விடயத்திலே ஒரு உற்சாகமூட்டுவதற்காக வேண்டித்தான் சென்ற ரமதானுடைய மாதத்தின் துவக்கத்திலிருந்தே எங்களுடைய கட்டுகளை மிஸ்க் வாலிப சங்கத்தினர்கள் ஒரு உற்சாக பரிசளிப்பை கொடுப்போம் என்று அறிவித்திருந்தார்கள். ஜும்மா தொழுவதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த சில பிள்ளைகளுக்கு தொழுகையில் பேணுதலாக இருந்தவர்கள், நன்னடத்தை உள்ளவர்கள் இனம் காணப்பட்டு இவ்வளவு காலம் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்குரிய பரிசில்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படியோ இந்த தொழுகையுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் எங்கள் சமூகத்தில் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை மௌத்து வரைக்கும் அழகாக நிறைவேற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்தருள்வாயாக, இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை நசீபாக்குவாயாக, ஈமானோடு வாழ்ந்து அதை ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.